ஹாய்ங்க. என்னோட ஐவிஎஃப் ஜர்னி வீடியோஸ்ல நெறைய பேர் கேட்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னா, என்ன கிரேட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் அத ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோல எம்ப்ரியோ கிரேட் பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எம்ப்ரியோக்கு 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர்ஸ் குடுப்பாங்கங்க. இந்த நம்பர் என்னன்னா, எம்ப்ரியோ எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத குறிக்குங்க. ஸோ 3 அப்படின்னா நல்லா வளர்ந்திருக்கு. பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ்க்கு வந்திருக்குன்னு அர்த்தங்க. 4னா அது இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. 5 அப்படின்னா எம்ப்ரியோ அத சுத்தி இருக்கிற அந்த கவர்ல இருந்து வெளிய வர ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்து அந்த நம்பர்ஸ் பக்கத்துல ஏ, பி, சின்னு சொல்லி ஒரு 2 லெட்டர்ஸ் குடுத்திருப்பாங்க. அது எதுக்குன்னா, எம்ப்ரியோ உள்ள இருக்கிற அந்த செல்ஸ் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த லெட்டர்ஸ் நமக்கு குடுக்குறாங்க. ஏன்னா நல்ல குவாலிட்டிங்க. பின்னா அதுக்கு அடுத்த லெவல் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. சி அப்படின்னா கம்பேரேட்டிவ்லி குறைவான குவாலிட்டின்னு தாங்க சொல்லுவாங்க. 5AA, 4AA நல்ல குவாலிட்டி எம்ப்ரியோவா கன்சிடர் பண்ணப்படுதுங்க. 4AB, 4BA இந்த மாதிரி இருக்கிறது நல்ல குவாலிட்டி தான். பட் 3B அப்படின்னு இருக்கிறது டவுட் தாங்க. பிரெக்னன்சி 100ல ஒரு ஆளுக்கு வேணா சக்சஸ் ஆகும். சோ இந்த கிரேட வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். நல்ல கிரேட் எம்ப்ரியோ கிடைச்சிருக்கா அப்படின்றத பார்த்து நீங்க ஈடி பண்ணிக்கலாங்க. எனக்கு என்ன மாதிரி கிடைச்சுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 5AA தாங்க கிடைச்சது. ஸோ நல்ல குவாலிட்டியான எம்ப்ரியோவா இருக்குன்னு சொல்லி டாக்டரே என்னைய ரொம்பவே என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ எனக்கு எம்ப்ரியோ கிரேட் நல்லா இருக்கு. அப்ப எனக்கு சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒழுங்கா சாப்பிடாம, ரெஸ்ட் எடுக்காம இருக்கக்கூடாது. மத்த எல்லா ப்ரொசீஜரும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மஸ்ட் நம்ம டாக்டர் அவங்களால முடிஞ்ச எஃபெக்ட் அவங்க போடுவாங்க. நம்மளால முடிஞ்ச எஃபெக்ட் நம்ம கண்டிப்பா போட்டுதாங்க ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேற ஒரு வீடியோல